வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சப்பாத்தியை எப்படி விதவிதமாக தேய்க்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இதில் சில மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், சில இது புதுசாக இருக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நான் 3 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். உப்பு மாவு ஃபுல்லாக ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு பிசையணும். எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து, அகலமான ஒரு பாத்திரமாக இருந்ததுன்னா பிசைகிறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கடைசியாக எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் பிசைஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் வரும், மாவும் காஞ்சு போகாமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா பிசையணும். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது மாவு. இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சு ஊற வச்சிடலாம். நல்லா இன்னும் சாஃப்ட் ஆயிரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி கையில் நடுவில் வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா ஒரு ரவுண்டாக பால் மாதிரி கிடைக்கும். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே எல்லா மாவையும் ஈவன் சைஸ் பால்ஸாக உருட்டி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 5 விதமாக காட்டுறதுனால 5 உருண்டைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சப்பாத்தி தேய்க்கும் போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு கொட்டி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா தொட்டு தொட்டு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இது கைக்கு நடுவில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டா அது தட்டையாயிரும். இதை 2 சைடு கோதுமை மாவை தொட்டுக்கலாம். இது சப்பாத்தி தேய்க்கிறது மேலே வச்சுட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு ஒன்று போல் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி நம்மளுக்கு திக்னஸில் கிடைக்கும். அப்போ தான் வேக வைக்கும் போதும் சப்பாத்தியை போட்டு எடுக்கும் போதும் ஒன்று போல் வேகும். இப்போ இடையில உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு தொட்டு தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக போடுவோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். ஆனால் கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்தோம்னா இந்த மெத்தடில் தேய்க்கிற சப்பாத்தி நல்ல சாஃப்டாக வரும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்த மெத்தட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணி மாவில் தேய்ச்சிக்கலாம். தொட்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம போன தடவை தேய்ச்ச மாதிரியே தான் ரவுண்டாக தேய்க்கணும். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக தேய்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு தேய்ச்சிட்டா போதும். இந்த அளவுக்கு திக்னஸில் தேய்ச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம தேய்ச்சிருக்க அந்த சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இதுக்கப்புறமா ஒரு ஓரத்தை எடுத்துகிட்டு இப்படி கொண்டு நடுவில் வச்சிடணும். வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாதியை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே மடித்த பாதிக்கு மேலே கொண்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி கொண்டு சென்டரில் வச்சுட்டு ரைட் சைடில் உள்ளதை மடித்து ஏற்கனவே மடித்ததுக்கு மேலே கொண்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இதை மறுபடியும் நம்ம தேய்க்கணும். அதனால் மாவை தொட்டுட்டு நல்லா இதுக்குமே ஒன்று போல் ப்ரெஷர் கொடுத்தா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி திக்னஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி சப்பாத்தி போட்டிங்கன்னா சூப்பராக லேயர்ஸாக வரும். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவே இருக்கும். சப்பாத்தி 6 நாளுமே இந்த மாதிரி செய்கிற சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவே இருக்கும். எப்போவுமே நான் இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி ஒன்று போல் நம்ம தேய்ச்சிட்டோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக லேயர்ஸாக உள்ள சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கும். தேய்ச்சாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி 2 சைடு கோதுமை மாவை தொட்டுட்டு நடுவில் வச்சு நல்லா மெல்லிஸாக எவ்வளோக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இதுவுமே ரொம்ப சூப்பராக லேயர்ஸாக வரும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா இந்த விசிறி மடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓரத்துலேருந்து கொஞ்சமாக இப்படி மடித்து
அதை அப்படி முன்னும் பின்னுமா மடிக்க போகிறோம். இதே மாதிரியே எண்டு வரைக்கும் நம்ம மடிச்சுக்கணும். இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா தின்னா ஃபஸ்ட்டு சப்பாத்தியை மெல்லிசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மடிங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும், லேயர்ஸாக வரும். ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஓரத்தில் இருந்து நல்லா டைட்டாக சுற்றிட்டு வரணும். இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய மடிப்புகள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லேயர்ஸாக நம்மளுக்கு சாப்பிடும்போது தெரியும். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கோதுமை மாவை தொட்டுட்டு இப்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மெதுவாக தேய்க்கணும். ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இதையும் ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தேய்ச்சோம்னா தான் அந்த லேயர்ஸ்லாம் நல்லா சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ரவுண்டாக நம்ம மடித்தது எல்லாமே லேயர்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் ஷேப் சப்பாத்தி. இதையும் ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாதியாக மடிச்சிடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்துடணும். இந்த பாதியை இந்த பாதியோட மடிச்சிடணும். ஃபஸ்ட்டு இப்படி உள்பக்கமாக பாதியாக மடித்து இப்படி மடித்தோம்னாலே நம்மளுக்கு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம மாவை தொட்டுட்டு இதை வந்து மேலையும் கீழேயும் தான் தேய்க்கணும். அப்போ தான் அந்த ட்ரையாங்கிள் வந்து நல்லா பெருசாக வரும். மேலையும் கீழே இப்படியே தேய்க்க நம்மளுக்கு சூப்பராக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிட்ருக்கு. இதையுமே வந்து கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும், ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது. சூப்பராக ட்ரையாங்கிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மெத்தடுக்கும் நம்ம வந்து ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே ரோல் பண்ண போகிறோம். இப்படி சுருட்ட போகிறோம். மடிக்கிறதுலாம் தேவையில்லை, சும்மா அப்படியே சுருட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே நீங்கள் நீட்டி விட்டிங்கன்னா நல்லா நீளமாக வரும். நம்மளுக்கு லைட்டாக உள்ளங்கையில் வச்சு இப்படியே சுற்றி அழுத்துனீங்கன்னா நல்லா மாவு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். நல்லா ஓரளவுக்கு ஒல்லியாக அந்த திக்னஸ் வரைக்கும் நம்ம தேய்ச்சிட்டு இதையும் டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி எண்டை வந்து நல்லா இப்படி அமுக்கி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி இருக்குது. இதையும் வந்து நம்ம மாவு தொட்டு ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம தான் தேய்க்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நான் தேய்ச்சிட்டேன். இப்போ 5 விதமான சப்பாத்தியும் தேய்ச்சி முடிச்சாச்சு. இதை எப்படி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா நார்மல் பிளெயின் ரவுண்ட் சப்பாத்தி, அதை போட்டாச்சு. மேலே இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே தேய்ச்சி விட்டுறலாம். சப்பாத்தி போடும்போது எப்போவுமே மிதமான தீயில் வச்சு தான் போடணும், அப்போ தான் ஒன்று போல் வேகும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உப்பிட்டு வருது. இப்போ இந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்தது ஸ்கொயர் சப்பாத்தி. இப்போ ஸ்பாட்ஸ் வந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். நல்லா புஷ்ஷுன்னு வருது, அந்த லேயர்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கனாலே லேயர்ஸ் நல்லா தெரியும். இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அந்த ஓரங்கள் எல்லாம் ஒன்று போல் திக்னஸில் இருந்தால் தான் யூனிஃபார்மாக வேகும், இல்லாட்டி ஓரங்கள் மட்டும் தடியாக இருந்ததுன்னா வேகாத மாதிரி இருக்கும். இப்போ அதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டோம் இல்லையா, அந்த சப்பாத்தி போட்டுக்கேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ட்ரையாங்கிள் சப்பாத்தி. இதுவுமே சூப்பராக லேயர்ஸாக வரும். எல்லா சப்பாத்திக்குமே நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி எதுவுமே சேர்க்காமையும் சாப்பிட்றதுக்கு இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்துலேயே நம்மளுக்கு லேயர்ஸ்லாம் நல்லா தெரியுது. இதையும் எடுத்துடலாம். கடைசியாக நம்ம ஃபைனலாக தேய்ச்ச ஒரு சப்பாத்தி. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. 5 விதமாக ரொம்ப சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.